சொல் விளையாட்டு சொல் தேடல். வணக்கம் ஜெயமலவர்கள், பதிவெடுக்க வந்துட்டேன். இனிய மதிய வணக்கம். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே முதல் 3 சொற்களை கண்டுபிடிக்க வேணும். அந்த நிகழ்ச்சிக்கு முதலே போவோம். முதலாவதுக்கான தரவு, இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். அதுக்கான முதலாவதுக்கான தரவு உடனடியாக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு. உடனடியாக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு. இரண்டாவது, பிறரை மதிக்காத போக்கு. பிறரை மதிக்காத போக்கு. மூன்றாவது, பிறரை மதிக்காத போக்கு. மூன்றாவதுக்கான தரவு, ஒரு நிலையில் நிலைக்க ஆதரவாக அமைவது. ஒரு நிலையில் நிலைக்க ஆதரவாக அமைவது. இல்லையா? இல்ல, ஆதரவாக அமைவது மூன்றாவது. இரண்டாவது பிறரை மதிக்காத போக்கு. முதலாவது உடனடியாக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற பரபரப்பு. இரண்டாவது பிறரை மதிக்காத போக்கு. மூன்றாவது ஒரு நிலையில் நிலைக்க ஆதரவாக அமைவது. 4 எழுத்துக்கள். ஒரு நிலையில் மூன்றாவது சொல்லுங்க. ஒரு நிலையில் நிலைக்க ஆதரவாக அமைவது. துடிப்பு, தடிப்பு, படிப்பு சொல்றேன். தடிப்பு குணம் இருக்கு தானே, மதிக்காதன்மை. அது சரியான மூன்றாவது ஜோசிங்க. படைப்பு படைப்பு இல்ல, அது வராது. டையன் வராது. அப்ப படிப்பு தான். வாழ்த்துக்கள், 2 கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 சரியா இருக்குது. பாப்பா மூன்றாவது யார் சொல்றாரு? ஓ, நன்றி. ரெண்டாவது சொன்னீங்க ராணி? தடிப்பு, தடிச்ச குணம் சொல்ல வேணும். மூன்றாவது தரவு நடிப்பு. நடிப்பு நீங்க இல்ல படிப்பு சொன்னீங்க, அது வரலாம். ஆனால் அது நிலத்து நிக்கணும்னு சொன்னா படிப்பு எல்லாரும் தானே படிக்கிறோம். பிடிப்பு பிடிப்பு வரும். பிடிப்பு. வாழ்த்துக்கள். யார் சொன்ன ஒரு பிடிப்பு? கீரை கிடையாது. ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள். உடனே கண்டுபிடிச்சிட்டேன். துடிப்பு, தடிப்பு தான் விடைகள். அடுத்ததை பார்ப்போம். நன்றி. இதுவும் 4 எழுத்துக்கள் தான். இது 4 எழுத்துக்கள் தான். முற்காலத்தை குறிக்கிற ஒரு சொல். முற்காலத்தை குறிக்கும் ஒரு சொல். அதாவது கடந்த காலங்களை குறிக்கிற சொல்லன்னு சொல்லலாம். இரண்டாவது, ஒருவரை வெளிப்படுத்தும் வகையில் அடையாளமாக அமையும் பொருள். ஒருவரை வெளிப்படுத்தும் வகையில் அடையாளமாக அமையும் பொருள். இரண்டாவது, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையானது ஒன்று. உங்களோட பின்னல விட நீங்க போட்டோல நிக்கிறீங்க. தட்டுப்பட்டுதான் தானே தட்டுப்பட்டது. ஓகே, உயிர் வாழ அத்தியாவசியமான. முதலாவது முற்காலத்தை குறிக்கிற ஒரு சொல். இரண்டாவது, ஒருவரை வெளிப்படுத்தும் வகையில் அடையாளமாக அமையும் பொருள். மூன்றாவது, உயிர் வாழ்வதற்கான ஒன்று. உயிர் வாழ்வதற்கு இதுவும் தேவை. சுகர் வாங்க போறீங்களா? வீட்டுல விட்டுட்டு வாங்க. பிடிக்கலாம் கிடக்கு சத்தமில்லாம. இரண்டாவது சொல்லுங்க ஒரு தரம். இரண்டாவது, ஒருவரை வெளிப்படுத்தும் வகையில் அடையாளமாக அமையும் ஒரு பொருள். 4 எழுத்தா? 4 எழுத்துக்கள். மூன்றாவது, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று. இரண்டாவது ஒரு பொருள் அப்படி சொல்றீங்க என்ன? இரண்டாவது ஒரு பொருள். மூன்றாவதும் உயிர் வாழங்களுக்கு என்ன தேவை? அதுல உண்டு. அது நம்ம கட்டாயம் தேவை. இது நம்மவருக்கு மட்டும் அதை உயிர் வாழறது இல்ல, நம்ம இதைத்தான் விரும்புவார்கள் எல்லாரும். இப்ப எல்லாரும் தான். ஆனா எங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். சாப்பாடு
சாப்பாடு தான். ஆனா சாப்பாடு இல்ல இருந்தாங்க சாப்பிடணும். வணக்கம் ஜெயமலர். அந்த ரெண்டாவது அந்த முதலாவது தரவு இந்த உயிர் வாழ்வதை விட்டுட்டு மற்றது சொல்லுங்க. முற்காலத்தை குறிக்கிற ஒரு சொல். அதாவது கடந்த காலத்தை குறிக்கிறது. இரண்டாவது ஒருவரை வெளிப்படுத்தும் வகையில அடையாளமாக அமையும் ஒரு பொருள். முக்காலம்னா கடந்த காலம் மட்டும் இல்லைங்களே, எக்காலமும் தானே. முக்காலத்தீங்கன்னா முன்காலத்தையும் சொல்லுங்க. முற்காலம் மட்டும் இப்ப இருக்கிறதுக்கு முன்னுக்குள்ள காலம் தான் முன்காலத்தை. உதயம் சதயம் இதயம் என்று வருமா? அந்த வழியில வராது. முற்காலம் என்றா முன்காலத்தை இருக்கு சார். ஓகே, மிச்சம் சொச்சம் மச்சம் சொல்றேன். மச்சம் எல்லாருமே சாப்பிடுறாங்க. மிச்ச காலம் விட்டு வச்சுதான் சொல்லுவாரല്ലോ, முதல் காலம் விட்டு அதானே மச்சம் எல்லாரும் சாப்பிடுறதா. இது சும்மா இலகுவான ஒரு சொல்லுத்தான். இப்ப முற்காலம் கடந்த காலத்தை சோறுக்கால அன்னம் எடுத்தாங்க. முக்காலத்துக்கு காலம் பொருளுக்கு வருவீங்க. ஓகே, பொருள் பொருள் தான். ஆனா பொருள் அதுல கையில தூக்கணும் தெரியல. அது இந்த பொருள் நிலையான ஒரு பொருள். புராணம். அப்படி புராணம் முற்காலத்தை புராண காலம்னு சொல்லுவாரு. புராணம் நீங்க அங்க போக தேவையில்லை. அதுக்கான இன்னொரு சொல்ல தேடுங்க. புராணம் என்று தேட தேவையில்லை. சரிதம் சாப்பாட்டுக்கு என்ன மருந்து வருமா? முக்காலம் பண்றது. முக்காலம் இல்ல முற்காலம். அதாவது முற்காலம். முற்காலம் முந்தைய காலம், அதாவது கடந்த காலம். கதை கேட்க சொல்லுவோம். நாங்கள் அப்படி இருந்தோம் அப்ப அந்த மாதிரி சொல்லி கதை கேட்க சொல்லுவோம். நாங்கள் அப்ப அப்படி இருந்தோம். அன்றொரு காலத்தில், பண்டைய காலத்தில், பண்டைய பண்டம் இல்ல சாதாரண நாங்கள் எங்களோட குடும்ப இதுல கதை கேட்க நாங்கள் அப்ப இத்தனையாம் ஆண்டு இப்படி இந்த அவன்றைக்கு அப்படி இருந்தோம்னு சொல்லுவோம். அப்ப அப்படி இருந்தோம், அப்படி எல்லாம் வாழ்ந்தோம். இல்லை அப்படி வரையுது எனக்கு. ஆனா உள்ளவி பண்பலை அப்படியானது. மூன்றாவது தான் வரையில. அப்படித்தான் நான் முதல்ல வந்தேன். நான் நிர்வாணத்துக்கானது மூன்றாவதுக்கான சொல்ல ஒரு ஆளுதுல உச்சரிச்சவர். ஆனா வழியா சொல்ல இல்லை. ஓ என்ன என்னன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுறது? ஒரு சாப்பாடு, உணவு, உறையுள் தானே உங்களுக்கு தேவை முக்கியம். உணவு நம்ம பேருக்கு அதிகம் தேவைன்னு சொல்லி இருக்கிறோம். நம்மளுக்கு அதிகம் தேவை. அதிகம் அன்னம் அன்னம் என்றுதான். அதுக்குத்தான் நான் அன்னம் என்று எடுத்தேன். முன்னாடி சொல்லி சொன்னா அந்த வழி தெரியல. மற்ற வரும் வரும் நான் சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். சின்னம் சின்னம் அன்னம். வாழ்த்துக்கள். அன்னம் என்றா சொல்ற. அன்னம் அன்னம் தான். அதான் முதல்ல ஒரு ஆள் உச்சரிச்சா நீங்க தான் முதல் சும்மா உச்சரிச்சுட்டு முன்காலத்தை என்ன சொல்றது? முன்காலத்தை முன்னம் ஒரு காலத்திலே இன்னொரு காலத்திலே அதான் முன்னம் நாங்கள் இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி போயிட்டோம் அப்படின்னு கதைக்கிறது தானே. முன்னம் இப்படி எல்லாம் விளையாடினாங்க. நீங்கள் பொருள் என்று சொல்ல சின்னம் பொருள் என்றது அந்த சின்னதுக்கு தான் நான் நிலையான சின்னம் சொன்னேன். நிலையானு சொன்னேன். அது சின்னம் தானே. சின்னம்ண்டா ஏதாவது எடுத்து வைக்கிறது தானே. வாழ்த்து, சிறப்பான வாழ்த்துக்கள்.
அதை எடுத்து கொடுத்தவருக்கும் வாழ்த்துக்கள். அதான முன்னொரு காலத்தில், அந்த காலத்தில், பண்டைய காலத்தில். அப்புறம் இது கிட்டத்தட்ட நாங்கள் தினசரி பாவிக்காத சொல்ல இருந்தாலும் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. மூண்டும் அப்படித்தான் பெருமை நினைக்கிறேன். இது நான்களது தான். கீழ்த்தரமான முறையில் பாலுணர்வை தூண்டி விடக்கூடியது. எனக்கு எதுக்கு நான் இப்ப பார்த்துக்கிறேன். கீழ்த்தர முறையில் பாலிய உணர்வை தூண்ட விடக்கூடியதா? பாலியல் உணர்வை தூண்டக்கூடியதா? ரெண்டாவது இனிய குணம், களிப்பு, பரிகாசம் அப்படியான சொல்லுக்கு ஒரு ஒத்த சொல். இனிய குணம், களிப்பு, பரிகாசம், தமாசம் அந்த மாதிரி பல பொருளை கொண்டு இந்த சொல் வருகிறதா. மூன்றாவது சுவை இல்லாதது சொல்ற சொல். சுவை இல்லாதது, சுவை இல்லாததை இப்படி சொல்லுவோம். சுவையா? சுவை சுவை சாப்பாடு சுவை. சுவை இல்லாதது பச்சை தண்ணி. சுவை இல்லாத இப்படி சொல்லுவோமா? திருப்பி சொல்றீங்களா? முள்ளையும் கீழ்த்தரமான முறையில் பாலுணர்வை தூண்டிவிடக்கூடியது. ரெண்டாவது இனிய குணம், களிப்பு, பரிகாசம் என்ற சொற்கு ஒத்த சொல்லாக வருகிறது. மூன்றாவது சுவை இல்லாதது. நான்கிறது சொன்னீங்க என்ன? நான்கிறது தான். இது மூன்றும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறபடியால் சுவை இல்லாததுக்கு ஆனாவரியில தேடுங்க. அகராதி வச்சுக்கிறார்கள். ஆனாவரியில போய் தேடுங்க. சுவை இல்லாத ஒன்றை நான் சொல்லி பார்க்கவா? நான் சொல்லி பார்க்கவா? வெக்கல், நக்கல், அக்கல். அது தவறு. தவறு. நன்றி, வணக்கம். ஆனாவரி. சுவை இல்லாததுக்கு அதை தேடினீங்கன்னா மற்றதை சுகமா சொல்லலாம். மற்றது அந்த வழியில போய் சொல்லி பார்க்கறதாங்க. இந்த ஆளுக்கு மட்டும் இப்படி கிடைக்குது. எப்படி மாத்திரம் இவர் குழப்படி செய்யறாரு. போருங்க போடுங்க இதான் இவரெல்லாம் இதை மாத்தினதான் இவருக்கு மட்டும் எப்படி திரும்ப வருதுன்னு தெரியும். நிப்பாட்டணும். ஓகே, இந்த ஆள் தான் வாரது. ஆனா என்னண்டு இப்ப போனது ரகசியமா வச்சிருந்தோம். என்னண்டு போயிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். அதான் தெரியாது. அதுவும் நாங்கள் அப்படி கதைச்சுன்றாலும் அவற்ற மொழியில எங்களுக்கு தெரியுமா? இல்ல அவருக்கு தமிழ் தெரியும். இல்ல 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 இந்த மற்ற இந்த விளக்கங்கள் அப்படி அவருக்கு போயிருக்கும். அதான் மாத்திட்டம் இல்ல. ஓ, இவர் தான் அடிக்கடி வந்து அதுக்குள்ள குழப்படி செய்யறது. வானிலையில் பகிரப்பட்டது. எங்க வாணி வானிலையில் இல்ல நான் நிப்பாட்டிட்டேன் உடனே. சொல்ல விட இல்ல நான் வேற சொல்ல வர நிப்பாட்டுங்க சொல்லி நிப்பாட்டிட்டேன். அவர் சொல்லல முதல் 2 இடத்துல தான் சொல்லி போட்டு விட்டுட்டாரு. வெளியில வந்தது அதுக்கு பிறகு அது வெள்ளனை வந்துட்டு இல்ல உங்களோட சொல்லல. ஆனா வெளியில வந்துட்டு வேற யார் சொன்னதப்பா? சரியெல்லாம் பரவாயில்ல. ஓகே பாப்பா, நான் வந்து அவரை அனுப்புறேன். இப்போ எனக்கு இப்போ அதை ஒரு தொழிலாக போயிட்டு இப்போ நான் நிகழ்ச்சியில் விளையாடையில. ஓகே சரிங்க, அடுத்தது நான் சொல்லி பார்க்குறேன். அதில் 2க்கு சொல்லுங்க. கடைசி சுவை இல்லாததுக்கு அரசம் என்று சொல்லுவார்கள். மேலே நீங்கள் சொன்ன கீழ்த்தரமான பால் நறுமணத்துக்கு உரசம் என்று சொல்லி பார்க்குறேன். 2வதுக்கு தெரியல, பரசம் என்று சொல்லி பார்க்குறேன். சரி, நீங்க 3வதுக்கு சரியாக சொல்லி இருக்கிறீங்க. அது சரியாமா. 3வது அரசம் சுவை இல்லாதது. நீங்க இனி அதை வாங்க மற்றது கொண்டு சரசம் என்று வர முதல்ல சரசம் உரசம் அரசம் என்று சொல்லி பாக்குறேன். முதலாவதுக்கு என்ன சொல்றீங்க? அரசம் சொல்றேன். அது தவறு. 2வதுக்கு அந்த சொல்லு சரியா? முதலாவதுக்கு 2வதுக்கு கடைசி அந்த சொல்லி சரி. அரசம் சரி. அது அரசனா சொன்ன அரசம் சுவை இல்லாத. முதலாவது சரசம், 2வது பரசம், 3வது அரசம். அது தவறு. அந்த வழி நீங்க சொன்னதுல மாறி சொல்றீங்க. முதலாவதுக்கு வடிவா சொல்லுங்க.
சுவை இல்லாததை தான் அரசம் என்று ஓ சொன்னவா. அது கடைசி மூன்றாவது. முதலாவதுக்கு என்ன சொல்றீங்க? அரசம். அது தவறு. நரசம் முதலாவது நான் சொன்னேன் சரசம். முதலாவது. அதுவும் தவறு. காணாம சொல்லுங்க. கரசம், அது தவறு. நரசம், நரசம், கரசம், நரசம், நரசம். விரசம். இல்ல தவறு. நேவிசக்கா சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு சரசம் சரியா? ஓ அது சரி. அது நான் சொன்னேன் ரெண்டாவது சரசம். நீங்க முதலாவதுக்கு தான் சரசம் சொன்னீங்க. ஹரசம் நரசம் சொல்லி பாக்குறோம். நரசம் அது தவறு. முதலாவதுக்கு இன்னும் வரையில விட முதலாவதுக்கு சொல்லுங்க யாராவது. நிரசம். என்ன? நிரசம். நீனாவா? அது தவறு. முரசம் நிரசம். அதுவும் தவறு. நரசம். தூணாவரமா திரசம். அது தவறு. விரசம் வீணா தான் சரி. விரசம் 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 தான் சரி. வாழ்த்துக்கள். விரசம் நரசம் இதுக்கான விடையில் வந்து விரசம், தரசம், அரசம். ஓகே, இனி ரெண்டும் சுகமானதான் தாரன். ஓகே, இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு வந்து ஒரு பாட்டு அல்லது ஓவியம், செயல் அல்லது ஒருவரின் கவிதை போன்றவற்றுக்கு அழகு சேர்ப்பது. ஒரு பாட்டுக்கு, ஓவியத்துக்கு, செயல்களுக்கு அழகு சேர்ப்பது. 4 சொல்ல 4 எழுத்தா? 3 எழுத்து. இரண்டாவதுக்கான தரவு தானாக, சொந்தமாக என்று பொருள்படும். தானாக, சொந்தமாக என்று பொருள்படும். இது ஒரு தனிப்பட்ட சொத்துக்காகவோ அல்லது செயலுக்காகவோ அல்லது தன்மையாகவும் இருக்கலாம். தனிப்பட்ட சொத்தாகவோ செயலாகவோ தன்மையாகவோ இருக்கலாம். மூன்றாவதுக்கான தரவு இது மனிதனின் மனநிலையை மோசமாக பாதிக்கும். இது மனிதனின் மனநிலையை மோசமாக பாதிக்கும். 3 எழுத்துக்கள் தான். மீண்டும் சொல்கிறேன். முதலாவது ஒரு பாட்டு, ஓவியம், செயல் அல்லது ஒருவரின் கவிதை போன்றவருக்கு அழகு சேர்ப்பது. ரெண்டாவது தானாக, சொந்தமாக என்று பொருள்படும் அல்லது தனிப்பட்ட சொத்தாகவோ செயலாகவோ அல்லது அதன் தன்மையாகவோ இருக்கலாம். மூன்றாவது இது மனிதனின் மனநிலையை மோசமாக பாதிக்கும். நான் சொல்லி பார்க்கிறேன் 3க்கும். சொல்லுங்க. முதலாவதுக்கு நயம், ரெண்டாவதுக்கு சுயம், மூன்றாவதுக்கு பயம் என்று சொல்லிப்பார். சிறப்பான வாழ்த்துக்கள். உடனே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். சுயம் சுயம் நயம், சுயம், பயம். பயம். வாழ்த்துக்கள் சிவமணி. அடுத்தது 5ஆவதுக்கு போகலாம். இது 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு ஒரு சம்பவத்தில் இது நம் வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சம்பவத்தில் நம் வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ரெண்டாவது கடல் அருகே உள்ள ஊர் என கூறுவர். கடல் அருகே உள்ள ஊரை இவ்வாறு சொல்வர். அதாவது நெய்தல் நிலத்து ஊர். மூன்றாவது தாமதத்தை பயன்படும் ஒரு சொல். தாமதத்தை குறிக்க பயன்படும் ஒரு சொல். தாமதம் என்ன? தாமதமும் தாமதத்தை குறிக்க பயன்படுத்தும் ஒரு சொல். 2 எழுத்தென்றால் லேட் என்று சொல்லலாம். இது 4 எழுத்தல்ல? 4 எழுத்தாங்க. வாக்கு விளங்கி மற்ற அந்த 2ஐயும் முன்னுக்கு கூறுதுன்னு சொல்லுங்க. சாரி. 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது ஒரு சம்பவத்தில் இது நம் வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சம்பவத்தின் போது நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ரெண்டாவது கடல் அருகே உள்ள ஊர் என கூறுவர். அதாவது நெய்தல் நிலத்து ஊர். மூன்றாவது தாமதத்தை குறிக்க பயன்படுத்தும் ஒரு சொல். பரப்பு, குறைப்பு. துறப்பு வழி சரியா? அது தவறு. வழியே பிழையா? அந்த வழியே பிழை. பரப்பு நிலைமைன்னு சொல்லுவாரு. கடல் சார்ந்த நிலம். நெய்தல் நிலத்தை கொடுக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு சம்பவத்தின் போது
சிலருடைய வாழ்க்கையில வந்து இது மாற்றங்களை ஏற்படுத்தும். தாக்கம் வருமா நெய்தலுக்கு? வருமாண்டு கேட்கலாமா இந்த கேள்வியில? எப்படி எப்படி சொல்லலாம்? அதான் வருமா மூன்றையும் சேர்த்து சொல்லி பாருங்க. பிள்ளைன்னு சொன்னா நான் பிள்ளைன்னு தாக்கம் சொன்னா சம்பவத்தில் மாற்றம், தாக்கம் ம். தாக்கம் பாக்கம், தாமதத்துக்கு தேக்கம். நீங்க இடையில குறிப்பிடுறீங்க, அவ சொல்லி முடிஞ்சதுதான் சொல்லுவோம். சரி சரி மன்னிக்கவும். அப்ப சரி, நான் அவாண்ட சொல்லே சொல்றேன். இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சியில் சேர்ந்திருக்கணும் ஜெயமல் அவர்கள். அதான் அவர் சொல்லிக்க அவரை விட்டுட்டு மன்னிக்கூட. ஓகே, தாக்கம் பாக்கம். அதனுடைய இப்ப அவருக்கு தான் அந்த பதில் போகுது. தேக்கம் நீங்க சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு தான் அந்த விட. அவருக்கு கொடுங்க அது பிரச்சனை இல்லை. தேக்கம் பாக்கம் தேக்கம். நான் சரியா கஷ்டப்பட்டு நான் என்ன எடுத்தா ரிச் ஆக்கி விடுங்க. ஓகே, தேக்கம். என்னங்க இருக்குது? இந்த நிகழ்ச்சி 5 சொல்லி முடிந்துவிட நாங்கள் அடுத்த சொல்லுக்கு போகலாம். கோளாறுல வந்துட்டுது வாயில. ஓ, வந்துட்டார். அவ என்ன சொன்னா, கடல் அருகில் உள்ள கிராமத்தை சொன்னா. பாக்கம், அந்த கூடம் பாக்கம் இருக்குல்ல அந்த இடங்கள். பாக்கம் தேக்கம். கடல் அருகே உள்ள ஊருக்கு பாக்கம். நெய்தல் நிலத்தை சொல்ற பாக்கம். இந்தியாவில எல்லாம் வந்து பேர் சொல்லி விடுங்க. மீனாம்பாக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லுவாங்க. தாக்கம் பாக்கம் தேக்கம். தேக்கம் தாமதத்தை குறிக்க பயன்படும். தேக்கம் தேங்கி போச்சுன்னு சொல்ல தேக்கமா இருக்குன்னு சொன்னா அந்த தாமதத்தை குறிக்கிற சொல்லு. ஓகே, இப்ப எங்கள்ட்ட 2 குட்டிகளை முதல் வந்திருக்கிறேன். முதல் அவைக்கு கொடுத்துட்டு பிறகு பெரியாக்கள்கிட்ட வரேன்னா. ஓகே, இப்ப அமிர்தனுக்கான சொல் வந்து சரியா? ஓகேயா? இட்ட என்ன? அடுத்தடுத்து பாவென்னா? அடுத்தடுத்து டூனா? சரி, அவர் கண்டுபிடிக்கட்டும். இப்ப நீங்க எழுதுங்க. அத்மிகா எழுதுங்க. உங்களுக்கான சொற்கள் வந்து சரியா? தீனா, தீனா திகதிக்கு வர தீனா. சின்ன இல்லைன்னா சேனா. இந்தெண்ணா, இந்தெண்ணா. ஓகே, இப்ப நாங்கள் எங்கட இதுக்கு போ. நீங்க கண்டுபிடிங்க. வாழ்த்துக்கள். உங்க கூட சொல்லல தான் எடுத்தேன். அன்றைக்கு நீங்க செந்தில்குமார்னு சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இனி நாங்க பெரியாக்கள்கிட்ட போவோம். வாணியவர்கள் முதலாவது நிக்கிறீங்க அன்றைக்கு முதல் பேரோட. சரியா? உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து திகதிக்கு வர தீனா. இக்கண்ணா, அக்காவுக்கு வர இக்கண்ணா. குரங்குக்கு வர கூனா. பாவென்னா, வாளிக்கு வர பாவென்னா. உப்பென்னா, உப்பன்னாவா? உப்பெண்ணா அப்பாவுக்கு வர உப்பெண்ணா. மற்றது ஊனாவ, வானவரியில வர ஊனா. ஊனா. கடைசி எடுத்து பானா. ரெண்டாவது எழுத்துக்கு என்னத்தான் சொன்னா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்றேன். கடைசி பானா சொன்னீங்க. என்ன பானா? வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு. சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே, நான் உங்களுக்கு புள்ளி போட்டுட்டேன். 10 புள்ளி. நீங்க கண்டுபிடிச்சு கட்டிக்காரன்னு சொன்னேன். நான் கட்டிக்காரன். வாக்குப்பதிவு. ஓகே, அடுத்தது சிவமணி அவர்கள் நிக்கிறீங்களா?
சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து வீணா, விளக்குக்கு வர வீணா, மற்ற கிளிக்கு வர கீனா, மற்ற மூவன்னா, மரத்துக்கு வர டானா, உம்மன்னா, கானா, கானா கரடிக்கு வர கானா, சின்ன லானா, இக்கன்னா. அவ்வளவுதான் வெற்றெழுத்துக்கள். மூல விக்கிரகம். வாழ்த்துக்கள். அடுத்த நேவிசக்கா, உங்களுக்கான சொல் வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பாவன்னா, வாளிக்கு வர பாவன்னா, மற்ற நெருப்புக்கு வர தீயன்னா தீ, மற்ற உம்மன்னா அம்மாக்கு வர உம்மன்னா, மரத்துக்கு வர சானா, விளக்குக்கு வர வீணா, மற்ற தம்பிக்கு வர தானா. தீவிரவாதம். வாழ்த்துக்கள். எல்லாரும் இதான் நிக்கிறீங்க அன்றைக்கு. அடுத்த பத்மினி அவர்கள் நிக்கிறீங்களா? பத்மினி அவர்களை காணையில. எழுதுங்க. மியூட் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு டானா படத்துக்கு வர டா, மற்ற சாடிக்கு வர சாவன்னா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, அம்மாக்கு வர உம்மன்னா, வாளிக்கு வர பாவன்னா, திருப்பியும் இட்டன்னா, டானா. பாட்ட சாட்டம் கட்டிக்காரி. கட்டிக்காரி. ஓகே, அடுத்தது செல்வியர்கள், உங்களுக்கான சொல் வந்து தானா, தம்பிக்கு வர தானா, நீட்டில் இருக்கிறான், கடையில் போனில் இருக்கிறான். ஓகே, மன்னிப்புட ஜெயமலர், திருப்பி எனக்கு இருக்கா சொல்லுங்க, அவசரமான போன் உண்டு. ஓகே, தம்பிக்கு வர தானா, பொண்ணுங்க வர நிப்பாட்டி இல்ல பொண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே, சொல்லுங்க. தம்பிக்கு வர தானா, இது இர்ரன்னா, மாவென்னா, சின்ன இல்லன்னா, பல் வர இல்லன்னா, ரெண்டு சொல்லி நீனா, வேற நெருப்புக்கு வர தீ தீயன்னா, வேற கடைசி எழுத்து இத்தன்னா. தீர்மானித்தல். ஓகே, வாழ்த்துக்கள். என்னது? தீர்மானித்தல். தீர்மானித்தல். அடுத்த ஜெயாக்கா, உங்களுக்கான சொல் வந்து தீனா, திகதிக்கு வர தீனா, யானா, உம்மன்னா, வாவென்னா, ரெண்டு சொல்லி நையன்னா, இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, சானா, சட்டிக்கு வர சானா, மரத்துக்கு வர சானா, கடைசி எழுத்து வீணா. கதைக்க விடாதீங்க, கதைக்கிறீங்க அங்க வாசனை திரவியம். ஓகே, வாழ்த்துக்கள். குழப்பினா எழுத்து விளங்காது. என்ன சத்தம் செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, எல்லோரும் பயணிக்கிறதான அமைதியாக என்ன சொல்லு அது? வாசனை திரவியம். ஓகே, அடுத்தது நேவிசக்கா. நேவிசக்கா இல்ல, இவ சரோஜினி அக்கா. ஓகே, சரோஜினி அக்கா, உங்களுக்கான சொல் வந்து தீனா, திகதிக்கு வர தீனா, டீனா, தடிக்கு வர டீனா, டீனா, மற்ற யானா, யானா, உம்மன்னா, உம்மன்னா, பாவன்னா, 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 பாட்டிக்கு வர பாவன்னா, மூன்று சொல்லி இன்னன்னா, கடைசி எழுத்து இத்தன்னா, அத்தைக்கு வர இத். பாண்டித்யம். பாண்டித்யம். வாழ்த்துக்கள். பாண்டித்யம். அடுத்தது யார் நிக்கிறீங்க பெரியாக்கள்? லோஜினி நிக்கிறா. அம்மா வந்து என் தம்பி
அம்மாவுக்காக நான் எழுதுறேன். சரி எழுதி கொண்டே கொடுங்க அம்மாவுக்கு. சரியா? நான் சொல்ற எழுத்து எழுதுங்க. பாட்டிக்கு வர பாவ என்ன? மற்ற குதிரைக்கு வர டை என்ன? டை. மற்ற திகதிக்கு வர தீனா? விளங்கில. தீனா. திகதி எழுதுவோம் தீனா. ஆ. மற்ற யாவென்ன? யானைக்கு வர யாவென்ன? மற்ற தம்பிக்கு வர தானா? மற்ற இத்தென்ன? அத்தைக்கு வர இத்தென்ன? அம்மாட்ட கொடுங்க. அம்மா சொல்லுவாங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம். உங்களுக்கு வேணுமா? பாரு பிள்ளைங்க பாரு. பிள்ளைங்க சின்ன சொல்லி தேடணும் பாரு. ஓகே, வாழ்த்துக்கள். வேற யாரும் பெரிய குடிக்கிறீங்களா? அமிர்தனுக்கு அவருடைய பிஸ்கட் அப்ப காட்டினவர் அத தமிழ்ல போட்டு அமிர்தனுக்குரிய சொல்லு கொண்டாரன். சரியா? அமிர்தன். இங்கண்ணா தங்கைக்கு வர இங்கண்ணா எழுதுறீங்களா? இங்கண்ணா தங்கைக்கு வர இங்கு தெரியும். ஓகே, அடுத்த எழுத்து டானா. மரத்துக்கு வர டானா? மரம் மாற்ற அந்த டானா. மற்ற ரெண்டு தரம் கூனா வருது. கூனா கூனா. சரியான கஷ்டம். அத்மிகாக்கு வேணுமா? ஓகே, அத்மிகா கொஞ்சம் பெரிய செல்லா கொடுத்து பாப்போமா? காகத்துக்கு வர காகென்ன? காவென்ன? மற்றது ஆனா. அம்மாக்கு வர ஆனா. மரத்துக்கு வர சானா. மரத்துக்கு வர சானா. தங்கைக்கு வர இங்கண்ணா. சின்ன லானா. கடைசி எழுத்து இம்மண்ணா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டும். ஓகே, அமிர்தா கண்டுபிடிச்சாச்சா? நான் எழுத்துத்தான் தந்த நான். குரங்கு தெரியுமா? உங்களுக்கு இப்ப 20 புள்ளி வந்துட்டுது. ரெண்டு செய்த நீங்க. ஓகே, நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். என்ன மற்ற பெரிய ஆக்கள் இல்ல தானே? நாங்கள் மெட்டீரியல்ஸுக்கு போகலாம். நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, முதலாவது வாணியவர்கள். உங்களுக்குரிய சொல் வந்து நான் மெட்ட ஓபனி போட்டு கேம் எல்லாம் எனக்கு தாரிங்கள் உண்டு. முதல்ல நீங்க சரிங்க. பரவாயில்ல, வாணிக்கு முதல்ல கொடுத்துட்டேன். நான் தாங்க டைம் இருக்காங்க. ஓகே, எனக்கு இதுக்கு 10 நிமிஷம் நான் உடுப்பு மாத்திக்கிட்டு போகணும். வாணிக்கு முதல்ல கொடுங்க. வாணியவர்களுடைய சொல் வந்து பச்சிலை மருந்து. பச்சிலை மருந்து. அந்த லையன்னா சின்ன லையன்னா இடையில மெய் எழுத்து இல்ல. இல்ல இல்ல, பச்சிலை மருந்து. அவன் லைன்ல இல்லையே. வாணியவர்கள் இல்லையா? காணையில. ஓகே, செல்வியர்கள் நீங்களே எழுதுங்க. மருந்தையா? ஓ வேண்டாம், வாணியவர்களை காணையில நீங்கள் எழுதுங்க. ஓ, அத்மிகா சொல்லிட்டு போங்க. அலங்காரம். கெட்டிக்காரி அலங்காரம். உங்களுக்கும் 20 புள்ளி தான். நீங்க 2 பேரும் 2க்கு சரியா சொல்லி இருக்கிறீங்க. 20 புள்ளி. ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அது இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி.
ஓகே சொல்லுங்க எம் சொல்லுங்க. வெளிச்சத்துல பார்த்து பார்த்தேன். பச்சிலை, பச்சிலை, மருந்து, மருந்து, பசி, பசி, கரு, கரு, பது, பருந்து, பருந்து, மது, மது, பது என்று எடுக்கலாம்டா பாருங்க. அந்த புறம் சொல்லுங்க. எது மற்றது பானா தூணா போட்டேன்னா இல்ல அதுன்றது இல்ல. ஓகே. துளை, தூணாலை என்ன? துளை, சிலை, சிலை, சிந்து, சிந்து, தூணா தூணா துரு, துரு, பந்து, பந்து, மலை, மலை, மச்சி, மச்சி, பச்சி. பச்சியண்டி வேற அதுண்ட பானை இட்டனதான் வருது. நான் பார்த்தேன். ஓகே. இட்டனதான் வருது பச்சி. லையன்னாண்ட சொல்லிட்டு பொருள் இருக்கா? என்னது? தானா லையன்னா? ஓ அதுக்கு அது இருக்கு, அதுக்கு இருக்கு. ஓகே. மது சொன்னேன் நான் எழுதி இருந்தான். மது சொன்னீங்க, சொன்னீங்க சொன்னீங்க. மதுவெல்லாம் வந்து அவ்வளவு தான் வச்சிருக்கிறேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 சொல்லு. 9 10 11 12 13 14 14 தான். 15 மலை சொன்னான் தானே? நீங்கள் பச்சியிலேண்டா 15 சொல்லி வந்திருக்கு. இன்னும் இருக்குதா? அதுல கண்டுபிடிக்கலாமா? இல்ல இன்னைக்கு கணக்கு இல்ல, 1 2 தான் கிடக்கு. நான் ஒரு பெயர் வந்திருக்கும், அதை மறந்து போயிட்டேன். பரவாயில்ல, அடுத்தவர் வாணி அவர்கள் மணி இல்ல என்ன காணையில வாணி இல்ல. ஓகே. சிவமணி அவர்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? மசி மசி எடுத்தனா மசி. ஓகே. நேமிசக்கா பசிலை பசிலை பசலை பசிலை என்று சொல்லுவார்கள். பசிலை இல்லை, பசிலை என்று வராது. அது பசலை என்று வரும். அது மற்ற பசிலை என்று வராது. பிடிச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளை அதைத்தான் நானும் பெயரை சொல்ல விட்டுட்டேன். சொல்றேன். ருசியா? என்ற பெயர் டூனாவில தொடங்காது. அதை விடுங்க. ருசியை விடுங்க. இல்ல தூணா இருக்கு பெயர் தூணாசினா. ஓகே. தூசி. ஓகே. பச்சை பசிலை என்று சொல்லுவார்கள். பச்சை பசிலை சின்ன பிள்ளைகள் சொல்லுவார்கள். பச்சை பசில பச்சை பசல அது தெரியல. அப்படி என்ன சொல்லி நான் பாத்துறான்னு இல்லையா? அதுக்கு பானா வெளியில எல்லாம் பார்த்து கொண்டு போனா. ஓ அந்த சொல்லி இல்ல. நானும் வந்துட்டேன். சாரி. ஜெயாக்கா சொல்லுங்க. நான் சிந்து எடுத்தேன். சிந்து சரோஜினி அக்கா மருது மருது. ஓகே. லோஜினி அவர்கள் போயிட்டாரு. பிள்ளைகளோட போயிட்டாரு. நிக்கிறேன். நான் நிக்கிறேனாக்கா எடுக்கல. அடுத்த இதுக்கு வரேன். ஓகே. ஓகே. சின்னவரோட நிக்கிறேன். வேற யாரும் கண்டுபிடிச்சுட்டா சொல்லுங்க பாப்போம். நான் பருந்து 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 சொன்ன பாபா. ஓகே. இவ்வளவு தான். என்ன டைம் இருக்கு? வேற இல்ல. ஆனா மந்து ஒரு சொல்லு கூட அதை சொல்ல. அது அரசன் அர்த்தமா? மந்து அரசன். அரசனை குறிக்கிற சொல்லுதான். அடுத்த சிவமணி வாணியரோட வாங்க. இனி உங்களுக்கு சரி. உங்களுக்கான சொல் வந்து பக்கவாத்தியம். பக்கவாத்தியம். பக்கவாத்தியம்.
ஓகே. ஓகே சொல்லுங்க பாப்போம். பக்கம் பக்கம், பா பா, பாத்தி பாத்தி, தியம் தியம், திக்கம் திக்கம், திகம் திகம், வாதி வாதி, பதி பதி, பத்தி பத்தி, பதியம் பதியம், ஓகே. கதி கதி, கத்தி கத்தி ஓகே. கத்தி கத்தி, கயம் கயம், கயம் ஆமாம். கயம் ஓகே. கயம், மற்றது கபம் பானம் பண்ணா பானம், கபம். ம் ஓகே. 1 2 3 பது 4 5 6 7 13 சொற்கள் 13. ஓகே. அதுலயே வாணி சொல்ல இல்லையா நீங்க? நீங்க சொல்லுங்க. ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம் உண்டு. பத்தியம் பத்தியம் ஓகே. பத்தியம். அடுத்தது நேமிசக்கா சொல்லுங்க. பாத்தியம். பாத்தியம். அதான் வாணி, பாத்தியம். அதான் ஓகே. இல்ல பாத்தியம். நான் ஒரு நாள் அதுக்குள்ள வார்த்தை சொல்றது இல்ல. பத்னி அவர்கள் சொல்லுங்க. பத்னி நிக்கிறீங்க. நான் பயம் எது? பயம் கயம் இல்ல அவ கயம் சொல்லு. வந்துட்டு கயம் இல்ல, பயம் சொல்ல இல்ல. கயம் கயம் தான் சொல்லி இருந்தேன். கயம் சொன்ன அது கயம் சொன்னவா? பயம் பயம் சொல்லு. சொல்ல இல்ல. நான் பயம் சொல்றேன் நான் பயம் ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. பாயம் என்று சொல்லி சொன்னாரா? பாவன ஞானம். இல்ல 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 சொல்லி சொல்ல இல்ல. வாயம். ஓகே. நன்றி. இணைந்து சிறப்பிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி. தேவனா தொகுப்புக்கும் நன்றி. நன்றி மறுவடைப்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ராணி. நன்றி நன்றி சென்று வாங்க. நன்றி நன்றி வணக்கம். நன்றி. ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க உண்டு. வாதி வாதி வாதி. வாதி சொன்னவா? சொன்னேன். பாதி சொன்னா இப்படி சரோஜினி அக்கா சொல்லுங்க. வாயம் தான் வச்சிருந்தேன்னா நேரம் சொல்லி போயிட்டது. லோஜினி நிக்கிறீங்களோ தெரியல. ஓகே. இப்ப திருப்பி மீண்டும் சரோஜினி அக்கா தேவை இருந்தது இருந்தா சொல்லுங்க. இருக்கு 2 3 இருக்கு இன்னும். பதி பதி கதியெல்லாம் வந்துச்சு. அது வந்துட்டுது. வந்ததா நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். திக்கம். அக்கம் வந்துட்டுது வந்துட்டு சொன்னேன். பொறுங்க வேற வேற கலைச்சிட்டு வாரம் பாருங்க. சரி ஓகே. இந்த வேற யாரும் மட்டும்தான் மாதிரி சொல்லுங்க. வாயம் சொன்னவையா? வாயம் சொல்லிட்டாங்க. வாயம் வந்துட்டுது. இதுல இப்ப கபம் சொன்னவா அதை மாத்தி சொன்னா ஒரு சொல்லுவா. வாயம் சொல்ல இல்ல ஒரு தரம். இப்ப கபத்தை மாத்தி சொல்லுங்க. பகம் பகம் சொல்றேன் பகமண்டு ஒரு சொல்லி இருக்குது. வாயம் சொல்ல இல்ல ஒரு தரம். சொன்னேனா? பயம் வந்து தான் சொன்ன நீங்க வாணி நீங்க. ஆ தீயம் தீயம் மற்ற ரெண்டும் சொன்னவா? ரெண்டும் சொன்னவா? ரெண்டும் சொன்னேன். செல்விய கசனமா வாயம் ஓகே. அதே மாதிரி பக்தி சொன்னீங்க. அது இன்னும் ஒரு மற்றம் சொன்னீங்களா? தெரியல. பதி பதி இல்லையா? பக்தியா பக்தியா சொன்னீங்க? பத்தி பத்தி பதி ரெண்டும் சொன்னீங்களா? பத்தி சொன்னது அப்ப பக்தியை சொல்லுவாங்க. இப்ப பக்தி. பக்தி இருக்குது. பத்தியும் சொன்னது. இல்ல பத்தியா சொன்னேன். இப்ப பக்தியை சொல்லியாச்சு. மற்ற இன்னும் ஒரு சொல்லி இருக்குது. வாயமுண்ட நீர். அதே மாதிரி காற்றுக்கும் அதே மாதிரி ஒரு சொல்லி வருது. ஒரு இடத்துல 2வது இடத்து மாறி வருது. வாயம் வந்தது. அப்போது அவர் சொன்னார் வாயம். பாகம் பாகம் யார் சொன்னது? பத்மினி ஓகே. பாகம்ண்டா காற்று. வாகம். பாகம். முதல்ல நான் ஒரு சொல்லு சொன்னேன் ஓ அதுக்கு போட்டேன் நான் உங்களுக்கு. சரி. இதை விட வேற சொல்லி இல்ல. மற்றது இன்னொரு அகராதி சொல்லுதான். கானா யானா கையண்டா பெரியண்டா அர்த்தம் இருந்தது. கைய. ஓகே. இப்ப சிவமணி அவருக்குரிய சொல் வந்து
பங்கு வழி நிலம். பங்கு வழி நிலம். மௌலினாவ பங்கு பங்கு வழி நிலம். வழி நிலம். ஓகே. பங்கு பங்கு பழி வழி. பழி சொன்னான். ஓகே, பழியும் இருக்கு. ஓகே, சரி. பலம் பலம் பகு பகு பவம் 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 பானாபம். ஓ பான பானம் என்ன பவம். பவம் சரியா. குழி குழி குலம் குலம் வலம் வலம் வழி வழி. வழி முதல் சொல்லு. ஓ அது பழி சொன்னா இப்ப வழி சரி. சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. வகு வகு நிலம் நிலம். அவ்வளவுதான் அடுத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அதுல கணக்கு இல்ல தான் வரும். ஓ இருக்குது, வேற எங்க இருக்குது? இன்னும் 1 2 சொல்லு கிடக்கு. யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க பாப்போம். நான் பங்கு சரோஜினி வச்சிருக்கிறேன். சொல்லுவேன். குதி குதி குதி. குதி இல்லையே, இல்ல. ஈனா இல்ல, அது நீனா நிலம். நான் பங்கு வச்சிருக்கிறேன். பங்கு நான் ஒன்று சொல்றேன். குதாம் குதாம். ஒரு வரும். பங்கு என்று தானே சொன்னீங்க. இல்ல குதத்துக்கு தானா இல்ல. நிலத்துக்கு நீங்க தானா போட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் பங்கு நீனா வழி தானே நிலம். வச்சிருக்கீங்க உங்களோட. குவலம் வழி நிலம். அதான் தந்தன. ஜெயமல குவலம் சொல்லியிருக்கா. குவலம் பங்கு வழி தினம் என்று தானே. குவலமண்ட இங்க பானா இருக்கா? குவலம். குவலமண்ட சொல்லு இல்ல. குவலம் இல்லையா? குவலயம் தான் இருக்கு. குவலம் அதுல ஒரு யானை போட்டு குவலயம் சொல்லுவோமே. அது ஜானா போட்டு சொல்லுவோம். வேற போட்டு சொல்லுவோம் பிறகு. குவலயம் குவலயம் குவல வேற யாரும் வச்சிருக்கீங்களா? குதி குதி வரும் தானே. குதி கூனா தீனா இல்ல. நீனா இல்லையா? இல்லையே. நான் வந்து நிலம் என்று எழுதிட்டேன். அது நிலம் நிலம். பங்கு வழி நிலம். அதுக்கு அந்த மீனா வராது குனிக்கு. குதிக்கு தீனா தான் பெறணும். நீங்க நீனா வச்சு பாக்குறீங்க. ஐயோ. நிலம் அந்த நிலம். இதுல வந்து ஒரு 2 சேர்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்து பானா இல்ல. பங்கு வழி பங்கு வழி. நிலம். நான் பங்கு வழி சொல்றேன். பங்கு வழி என்று வராது. பங்கு அது வரும். அது வரும். அது இன்னொன்னு வரும். பங்கு நிலம். பங்கு நிலம். பங்கு நிலம். பங்கு நிலம். நான் சொன்ன பங்கு வழி. Yeah. நான் நிலம் சொன்னேன். நான் பங்கு நிலம். ஓகே, பங்கு நிலம் நான் சொன்னேன். அவ்வளவுதான் என்னட்டு இருக்கு. மற்றது இது இருக்கு. பவன்ற ஒரு சொல்லும் இருக்கு. பானா பானாக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. பவன்டா என்ன? பவன்டா நான் அது அர்த்தத்தை எழுதா விட்டுட்டு நான் அது இருக்கு. என்ன பவன் சொல்லுவார்கள் அந்த இந்து மக்கள் சொல்லுவார்கள். ஏதோ பவன்ற ஒரு அர்த்தத்தை எழுதா விட்டு. ராமாயண பவன் சொல்லுவார்கள் எல்லாம். அப்படி அந்த பவன்டா வாழ்த்துக்களா வாழ்த்தா பவன். சமஸ்கிருதம் இருக்கணும். சமஸ்கிருதத்துல கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது சமஸ்கிருதத்துல. கும்மன்னு சொல்றேன். கும் அதான்டா என்ன? கும்மண்டா என்ன? கும்புறதா? கும்புறவன். அதுதான் செய்வாரு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தால ஜெயமலா. கிட்ட இருந்தா தலையில இருக்க கும்மி விடுங்க. அதான் செய்திருப்பாரு. கும்பு மட்டும் கும்மு இருப்பார். ஓகே. பிள்ளைக்கு கும்புவாங்க. இப்ப நேசக்கா உங்களுக்கான சொல் வந்து சொல்லுங்க. கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு இச்சனா போட்டுனா பரவாயில்ல. கூட்டுறவு சங்கம். சங்கம் கூட்டுறவு சங்கம்.
இச்சன்னா இருக்கா? ஓ இச்சனா இருக்கு. கூட்டுறவு சங்கம். எனக்கு வருது எனக்கு எது கடுங்க எனக்கு நான் மெட்டா கிடைக்கிறது மறுபடியும் வருது. அகராஜரோളം வருதுங்க எனக்கு. நீங்க மாறி மாறி எழுதினாலும் பரவாயில்ல. அந்த சில நேரம் நான் எழுதின சொல்லி வரலாம். ஓகே. இப்ப எனக்கு எழுதியில கூட்டு கூட்டு கூடு கூடு சங்கம் சங்கம் கட்டு கட்டு வரா கட்டு வரா சட்டு சட்டு வேற பிரச்சனை இல்லை. சட்டு 6. சட்டு எழுதியிருக்கு சட்டு எழுதியிருக்கேன். மற்றது கூசம் 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 கூச்சம் 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 சகம் என்னது சகம். ஓகே. அவ்வளவுதான் எழுதி இருக்கிறேன் நான். எனக்கு என்னதான் கொஞ்சம் தான் இருக்கேன். 4, 6, 8, 9 தான் இருப்பேன். 1 2 3 4 5 6 7 தான் நடக்குது. இல்லையே கூட்டு கூடு சங்கம் கட்டு கட்டுன்னு சொன்னீங்களா? ஓகே. கண்டிப்பாதான் சொல்றீங்க. அப்ப சொல்லல. அப்ப சொல்ல கட்டு இல்ல அப்ப சொல்லல. நீங்க இல்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சு சொல்லல. இப்ப சொல்றீங்க. கட்டு கூசம் சகம் கூச்சம் சட்டு சொன்ன பிறகு ஓகே. கட்டுக்கு தான் கட்டுக்கு சொன்னேன். இப்ப கட்டு மற்ற சட்டு தான் சொன்னேன் முதல். ஓகே. இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. கசம் கசம். ஓகே. கசத்துக்கு கசம் இருக்குதுன்னு நீங்க முதல் அதை மாறி சொன்னா வரும். முதல் சகம் சொன்னீங்க. சகம் மாறி சொன்னா கசம் வரும். ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. கச்சம் கச்சம் கச்சம். ஓகே. நேம்ஸ்க்கா பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சக சக. ஓகே. சரோஜினி. ஜியாக்கா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சரோஜினியக்கா சொல்லுங்க. கறவு மாடு. ஓகே. சரோஜினியக்கா சொல்லுங்க. கூவு. கூவு. ஓகே. கூவு. ரோஜினி போயிட்டாரு நினைக்கிறேன். திருப்பி சரோஜினியக்கா சொல்லுங்க. இருந்தா காடு காடு கடு. ஓகே. நிறைய இருக்குன்னு ஜியாக்கா சொல்லுங்க. கசம் சொல்லி நம்ம என்ன கசம் வந்துட்டது. கடு வந்தது கடு. கடு இப்ப சொன்னாங்க. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சடு சானடுனா சடு. சடு கண்டா என்ன? சடு சடுகுடு இல்ல. சடு கண்டு இல்ல. கடு இருக்கு. சடு இல்ல. நேவிசக்கா சொல்லுங்க. கட்டுறவு சொல்லலாமா? கட்டுறவு கட்டுறவண்டா என்ன? உறவை கட்டுறது அப்படி சொல்லுங்க. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தெரியல. இல்ல வேற இல்ல. எனக்கு இல்ல இது பாருங்களேன். வாணி அவர்கள் கூகம் இருக்கா? கூவ கட்டு கூகம். கூகம் இருக்கு. கூகம் கூகம். கூகம் ஆந்தை. ஆந்தைக்கு ஒரு சொல் கூகம். வேற கூச்சு சொன்னீங்களா? கூச்சு இல்ல சொல்லல. ஒருத்தரம் கூச்சு கண்டா கூரிய முனையை குறிக்கிற சொல்லு. கூச்சுவா. ஓ கூவனாச்சுனா சூனா. ஒரே சொல்லுங்க. சூனா இல்லையே. சூனா இல்ல. கூட்டுறவு சங்கம். சூனா இல்ல. சூனா இல்ல. சூனா. ஓகே ஓகே ஓகே. அது இல்ல. தனியா கூவனாவும் சொல்லலாம் தானே. தனியா அர்த்தம் சொன்னீங்கன்னா சரி. கூவண்டா உலகம் நினைக்கிறேன்னா. கூவா ஏதோ ஒன்று சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி தான் கிடக்கு. இருக்குது.
கூனா கூவன ஏதோ கூவண்டா உலகமோ ஓகே வேற பூமி ஏதோ உண்டு. கரவு கரவு ஒன்று இருக்கா கரவு கரவு வந்துட்டுது ஆ அந்த கானாரானோட இன்னும் ஒரு எழுத்து சேர்த்து சொன்னீங்கன்னு ஒரு சொல்லு இருக்கு கரம் கரமண்ட சொல்லும் இருக்கு கரமண்டா என்ன சொல்லுங்க பாப்போம் என்ன கொடுமை அப்ப கரமண்ட் சொல்றாரு கரமண்ட் அப்ப நான் 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 பத்தினி சொன்னேன் நான் சரமும் சொல்றேன் சரம் சரமும் பேரு நாங்கள் பேச்சு வழக்கம் சொல்றாங்க சரம் 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 அது சரம் அதே மாதிரி இன்னொரு சொல்லும் இருக்கு நீங்க கரம் சொன்னீங்க அதே மாதிரி கடைசி எழுத்த மாத்தி ஒன்று சொல்லலாம் சரமா இல்ல இல்ல அவர் கரம் சொன்னவர் பத்னி அவர்கள் முதல் அந்த கடைசி கரவு 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 அது வந்துட்டு கரவு வந்துட்டு அப்ப கரடு 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 சொல்றேன். கரடு கரடுன்னா என்னன்னு தெரியுமா கருடா கரடான்னு சொல்றாங்க. தாழ்ந்த முத்து வகையில சொல்றது அந்த முத்துல தாழ்ந்த வகையில கரடுன்னு சொல்றாங்க கரடு ஓகே. கடறுடா கரடு கரடு அதே மாதிரி நடுழுத்த மாத்தி சொல்லுங்க பாபு கவு இல்ல அந்த கரடை நடுழுத்த மாத்தி சொல்லுங்க கசடு 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 கசடுன்னா என்ன அசலண்டா அந்த குற்றம் அந்த குற்றம் 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 கசடுன்னா ரோலிங்க காதோலி ஓகே குற்றம் கசடு வேற சொல்லு கிடக்கணும் பாருங்க பாருங்க இதுக்கு முதல் வாணி சொன்னு சொல்லல இப்ப சரோஜினி சரோஜினி அக்கா சொன்னவா இவ்வளவு அன்பு பாசம் நண்பியோட கீப்பிட்ட இல்ல அவ பேர் சொல்லல கூட குறைவதில்லை நானும் தான் பேர் சொல்லல. புழைச்சு போங்க என்னடா சொல்லல நீங்க அள்ளிக்கணும் வந்து புழைச்சு பிழைச்சு போங்க. இன்னும் 2 சொல்லு கிடக்குது அது அகராதி என்னோட புண்ணியத்துல நான் சொல்ற தர வச்சு கண்டுபிடிங்க நீங்களே சொன்னீங்க நான் கண்டுபிடிச்சிருப்பேன் முதல் எழுத்து கானா கடைசி எழுத்து ஊனா நடுவுக்குள்ள ஒரு எழுத்து போட்டு சொல்லுங்க ஆனாமா கானா ஊனா நடுவுக்குள்ள எழுத்து போடுங்க நீங்க கடவு கடவு தானாங்க டானா இல்லையே தென்னா இல்ல கசவு 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 கசவுன்றது ஒரு செடி வகைன்னு இருந்தது ஏதோ ஒரு செடியில பேர் போட்டு செடி கசவு கசவு மற்றது இன்னொன்று இருக்கு முதல் எழுத்து கானா கடைசி அதுவும் கானா பூனா தான் நடுவுல இன்னொரு எழுத்து போடுங்க கானா பூனா நடுவுல ஒரு எழுத்து போட்டு சொல்லுங்க கசாபு கசாபு அதான் இப்ப முதல் சொன்னோம் அது வந்துட்டு அப்ப டூனா போடுறேன் கடுவு கடுவு கடுவுண்டா வேளையா வாணிமோகன் வேளை ஏதாவது சொல்லி போட்டு அள்ளிக்கண்டு போவாது அதுக்குதான் தரவு தான் நான் நீங்க சொல்றது என்ன நான் எழுதி வச்சேன்னா நம்ம அதுல சாரியா பார்த்தேன் அது கொண்டு செய்ய முடியாது அவர் கேட்கிறாரு சொல்றேன். அந்த பத்னியோட உங்களுக்கு சொல் வந்து சட்டம் போடக்கூடாது ஜில்னேவிஸ்லி ஓகே 10 மாற்று தங்கம் நாங்கள் 10 மாற்று தங்கம்னு சொல்றது ஆனா அது பிள்ளையா 10 மாற்று தங்கம் 10வா 10 மாவெண்ணா இத்தன் நீங்க எழுத்து கொடுங்க மாவெண்ணா இத்தன்னா ரூனா இத்தன்னா ரூனாவா ரூனா ரூனா இத்தன்னா மாற்று தங்கம் என்ன எழுத்துகளாலே நாங்கள் விட்டுடுவோம் என்ன இத்தனை வருமா இத்தனை வருமா இத்தனா மாற்று மாற்று தங்கம் 10 மாட்டு தங்கம் மாற்று தங்கம் ஆனா இத்தனை தூணா 10 இல்ல நான் காணாது ஓகே
சரி பத்து பத்து மாற்று மாற்று தங்கம் தங்கம் மா மா மாது 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 கத்து என்னது கத்து கத்துறது கத்து கத்து ஓகே கத்து பங்கம் தங்கம் சொன்னீங்க தானே பங்கம் 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 ஓகே 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 மற்றது மாத்து மாத்துன்ற ஒரு சொல்லி இருக்குதானே மாத்து மாற்று தான் வரும் மாத்து வராது அது பேச்சு வழக்குல மாத்துன்னு சொல்லுவோம் ஆனா ஓ அப்ப சரி அப்ப மாற்று முதல் சொல்லிட்டேன் மற்றது பதம் பதம் மற்றது இன்னும் தம் தம் மாதம் மாதம் ஓகே மாதம் அவ்வளவுதான் எழுதினா 2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள் ஓகே இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க உண்டு தத்து 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 சிவமணி அவர்கள் சொல்லுங்க பற்று 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 ஓகே நேவிசக்கா அவர் சாப்பிட்ற ஒரு கட்டு கட்டுறார். நேவிசக்கா செல்வி அவர்கள் போட்டு ஜெயாக்கா சொல்லுங்க பதம் 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 நான் சொல்றேன் மாதகம். நான் பதம் சொல்லிட்டேன் பதம் நான் மாதகம் சொல்றேன். அதுதான் நீங்க பதம் இல்ல சொல்லி இல்ல நான் பதம் சொன்னேன் நான் பாருங்க ஜெயமில்ல நான் மாதகம் சொல்றேன். மாதகம் மாதகம்ண்டா என்ன அர்த்தத்தையும் சொல்லணும். அதான் மோதகம் இருக்கு. மாதகம்ண்டா தெரியாது. சரோஜினி பொறுப்பு வரும். சரோஜினி அக்கா சொல்லுங்க. தகம் தானா காணாமல் தகம் ஓகே. திருப்பின் சரோஜினி அக்கா ரோஜினி சொல்றேன். பகம் பகம் ஓகே. தகம் இப்ப வந்து தகம் தான் இப்ப சொன்னவர். சரோஜினி அக்கா சொல்லி இருந்தா பது பது அவர் பதம் சொன்னவர் பகம் சொன்னவர். இல்ல இல்ல தகம் தான் சொன்னவர் அவர். தகம் 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 சொன்னேன். இப்ப பது சொல்றேன். இப்ப டேர்ன் வேற தானே சொல்லலாம். அது லோஜினி இன்னொன்று சொல்லலாம். லோஜினி போயிட்டு அதுகளை சில மாத்தி பாருங்க. சில சொல்லு வரையில மாறி மாது வந்துதா மாது. இப்ப ஹலோ அது நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். நான் கேட்கிறாள் தான் கங்கம் சொல்லி அப்படி ஒன்று இருக்குல்ல. கங்கம்டா சீப்பு இருக்கு. ஓகே ஜெயாக்கா சொல்லுங்க. இல்ல ஒரு காணாதானே இருக்கு கங்கத்துக்கு. மாறு சாரி காண உண்டு தான். மாறு 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 ஓகே மாறு இருக்கு. மற்றது பத்மினி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. நேவிசக்கா சொல்லுங்க. துத்தம் துத்தம் துத்தம்னு சொல்லுவாங்க. துத்தம் துத்தம் இருக்குது. துத்த நாகம்னு சொல்றது. வாணி அவர்கள் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. துங்கம் துங்கம் இருக்கு. துங்கம் வாணி அவர்கள் சொல்லுங்க. அவர் தகம் சொன்னவர் நான் கதம் சொல்றேன். அதைத்தான் மாறி பார்க்க சொல்லி சொன்னேன் எல்லாரையும். ஓகே நான் ஒன்று சொல்றேன். பகம் சொல்லட்டா பகம். பகம் இப்ப வந்து ஒரு ஆள் சொல்லி போட்டிருக்கிறேன். வருமா? துகம் தெரியல. நான் எழுதையில துகம் கதம் வந்ததா காணா தானாமல் கட்டு ஒரு சொல்லுவாரு. கட்டு கதம் கதம் வந்துட்டுது. கதம் தகம் வந்துட்டுது. பகம் வந்துட்டுது. கட்டு பகத்தை மாற்றி சொல்லலாம். பகம் வந்தது அதை மாத்தி சொன்னா மற்ற இன்னொன்று கபம் சொல்லி கபம் வச்சிருக்கலாம். அதான் காணா பானம் என்ன கபம். ஓகே ஜெயமில்ல நான் சொல்லவா? சொல்லுங்க. கட்டு 10 மாதம். 10 மாதம் 10 மாதம் ஓகே வாழ்த்துக்கள். 10 மாதம். கட்டு ஒரு சொல்லிடு. கட்டு வேற கட்டு காணிட்டு நட்டுனா கட்டு கற்று கற்று கண்டு முடியுமா? கற்று கற்ற முடித்தான். கற்று முடித்தான். கல்வி கற்று கல்வி ஓகே பற்றிருக்கு தானே பற்று. அது சரி அது போட்டுட்டேன். வேற யாரும் இருக்கா? நான் கத்து போட்டுக்கிறேன். காரணம் இத்தனை தூணா
பத்து வந்து இது நான் சொல்லிட்டேன். கத்து 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 கத்து. ஆனா இன்னொன்று பது என்று எழுதி இருக்கிறேன். நான் அதுக்கு பொருள் இருக்கோ தெரியாது. பது ஒரு ஆள் சொன்னது வந்துட்டு, ஒரு அது சொன்னது வந்துட்டு ஒரு ஆள் சொன்னது. சரி, ஓகே. நான் பத்மா சொல்றேன். பத்மா. ஆனா இத்தனா பத்மா. ஓ பத்மா. ஓகே, வேற யாரும்? துகம் சொன்னீங்களா யாரும்? இல்லை, துகம் ஒரு தரம் சொல்லல, துகம் சொல்லல. சுகம் லோஜினி சொன்னவா இல்ல? ஒரு ஆள் சொன்னவா சொன்ன ரோஜினி என்ன? ஓகே, தங்கமும் ஒருத்தரும் சொல்லல போல இருக்கு. தங்கம் சொன்னா. தங்கம் நான் வந்ததா? சொன்னேன். நான் முதலாவது இப்ப மாதம் சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு சொல்லு நடுவுலத்தை மாத்தி சொல்லலாம். மாதகம் என்று சொல்லிருக்கு. மாதத்துக்கு பதில் மாதம் சொன்னவர், மாதகம். அதுக்கு நடுவுலத்தை மாதகம் மாத்தி நான் சொன்னேனே இல்லையா மாதம். மாகம். மாகம். மாதம் என்று சொல்லிருக்கு. மாகம். நான் பத்தினி. ஓகே, மற்றது இன்னொரு சொல்லி இருக்குது. பங்கம் சொன்னவையா? ஓ பங்கம் வந்துட்டு. கருமா வராது என்ன? அது கருமா தானே? கர்மம், கர்மா. கர்மா. ஓ கருமாவும் வரும். கருமா அது அந்த அவங்க சொல்லுது, எங்கட சொல்லுன்னு சொல்லிடாத கருமா. மாபதம் என்ன கர்ம வினையாண்டு சொல்றோம் நாங்கள் ஓ எல்லாம். கருமான்னு சொல்ல கருமான்னு சொல்லலாம். இப்ப முஸ்லிமாக்கள் கருமான்னு தான் சொல்லி கூடல. மாபதம் மாபதம் பதமா? மாண்டா பெருசு, அத பதமண்டா என்ன? பதமண்டா பாதம் மாபதம் ஆண்டவுடைய பாதம் மாபதம் சொல்லுவோம் தானே. பாதமா பதமா? பதம் பதம் மாபதம் பதம் மட்டும் வைப்பாருங்க தானே மாபதம். தெரியல, அப்படி சொல்லியிருக்காரு தெரியல. மாதம் மாபதம் இருக்குதானே மாபதம். இல்ல அது சொல்றதாண்டதான் இப்ப கேள்வி. நீங்க இப்ப மாண்டா பெருசு தெரியும், பதமண்டா பாதமண்டு தெரியும். ஆனா மாபதமண்டு சொல்றதாண்டதான். மாபதம் சொல்ல மாபதம் தஞ்சமண்டு சொல்லி வர்றதுதான். மாபதமுடைய மாபதம் தஞ்சமண்டு வருகிறோம் சொல்லுவோம் நாங்க. எங்களுடைய பாதம்னு சொல்லுவோம் கூட. பாதத்துல மாபதம்டா என்ன பதம் மாபதம் இருக்குதா இல்லையா? இல்ல பதமண்டாலும் பாதம் ரெண்டு மண்டு தான் உண்டா? ஓ சொல்லுக்கும் பெரும் பதம். சொல்றேன் மாதவம் பானம் என்ன வரும்? இல்ல பதம் மண்டாலும் பதம் உண்டு தானே என்ன சோமணி? சொல்லுக்கும் பெரும் பதம் ஒரு சொல்லு. சொல்லுக்கு வரும். அந்த பதம் பாக்குறதுன்னு வரும். பதம் நிறையதுக்கு வரும். மதம் பதம் பக்குவமா இருக்கிறது. பதம் பாக்குறதுன்னு வரும். ஒருத்தர் பதம் சொல்லி வரும். மாபதம் அது தெரியாது. அது அவர் சொல்ற வருமாமன்ட்டு மாபதம் அது சரியாத்தான் வரும். நாங்க சிவங்கள்ல நான் சொல்றது தானே மாபதம். அப்ப ஏன் அவருக்கு தெரியா போனது? தெரியாது எனக்கு. எனக்கு செவ்வம் எல்லாம் மாதவம் என்றால் நாங்க மாதவம் இருக்கு. மாதவம் அது இருக்கு. மாதவம் இருக்குது. மாபதம் இருக்குதானே மாபதம். பொருங்க வார நான் உடனே பார்த்து சொல்றேன். பார்த்து சொல்லுங்க. மாபதம் இருக்குதான் இல்லையாண்டு உடனே பார்த்து சொல்றேன். பொருங்க. இல்ல நீங்க சொல்றதுக்கு பொருள் இருக்குதான் இல்லையாண்டு இல்ல. ஆனா அப்படி சொல்றதானா அவருக்கு? மாபதம் என்றால் பாருங்க இருக்கு மனேமா இருக்குங்கிறது நாங்க பாவிக்கிறோம் இல்லையா? பாதகன்னு இருக்கு. இல்ல மாபதம் மட்டும் சொல்லியது இல்ல. மானாக்கு பிறகு மாவனாக்கு பிறகு நீனாதான் பெறுது. மா நிலம் தான் பெறுது. மாபதம் நான் ஒரு சொல்லவா? மாநிறம் அதுக்கு பிறகு மா பிள்ளைதான் பெறுது. மாபதம் பானவரையில மாவனாப்புறம் பானவரையில. ஜெயமலர் அவர்களே நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. தர்க்கம் என்ன? தர்க்கம் தர்க்கம் அது இருன்னா இல்லையே. இட்டனா தா இருதான் பெறும். தா இருக்கு. ஓகே, வேற இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு அகராதி சொல்ல ஒன்று இருக்கு. மாருகம். மாருகம்ன்றது சீலையன்று இருந்தது, எனக்கு தெரியல. மாருகம் என்றா சீலையா? ஓகே, அடுத்த ஆள் வாங்க டக்கண்டு. ஜியாக்கா சொல்லுங்க. உங்களுக்குரிய சொல் வந்து பதவி பிரமாணம். பதவி பிரமாணம். 2 சொல்லி நானா தானே? என்ன 3 சொல்லி பிரமாணம். பிரமாணம்.
ஓகே சொல்லுங்க பாப்போம். பதவி, பதவி, பிரமாணம், பிரமாணம், பரம், பரம், பணம், பணம், மாதவி, மாதவி, மாபரம், மா மாபரம், மாபரம் உண்டு. மாபரம். பெரிய ஆக்களை சொல்ல மாபரமானவர். இப்ப மாபதம் மாதிரி பரம் வருது. தெரியல எனக்கு மாபரம் இல்லையா? அப்ப சரி பண்ணும். தெரியல, நான் தெரியல, பார்ப்போம். சொல்லுங்க, மற்றது சொல்லுங்க. விதம், என்னது? பிதமா? விதம், விதம், வீணா. விதம். ஓகே. பிணம், பிணம், மாதம், மாதம், கணக்க சொற்கள் இல்லை. 24 சொல்ல எடுத்து வச்சுக்கலாம். நீங்க 8 தான் சொல்லிட்டு. மாண்டு பெருசு, மாண்டு சொல்லு. அதான் மாபரம் என்று சொல்றது பெரிய பெரிய கடை, பரமண்டா கடவுள்னு சொல்லித்தான் நான் சொன்னேன். நான் மாபரம். மாபரம் தெரியல. ஓகே, அது போட்டுருக்கணும். ஓகே. இப்ப அடுத்தது சிவமணி அவர்கள் சொல்லுங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க முதல். தப்பி. தான இப்ப நப்பினா தப்பி. தப்பி. ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. விரதம், விரதம், விரதம். ஓகே. நேம்சக்கா? மாவிரதம். மாவிரதம். மாவிலா நிக்கி பாரு. பத்னி அவர்கள் சொல்லணும். பத்னி அவர்கள் தம் தம் தம். உங்களுக்கு அந்த தம் எங்கேயாவது இருந்துரும். இவர் தம்மும் அவர் மாவிரதமும். தியாக்கா திருப்பி கண்டுபிடிச்சா சொல்லலாம். சரோஜினி அக்கா? தவி, தவி, தவி. ஓகே. லோஜினி நிக்கிறீங்களா? அவர் இல்லை. ஓகே, திருப்பியும் சரோஜினி அக்கா சொல்லுங்க. பத அது வந்துட்டுது. பெரம், பெரம் வந்துட்டுது. வந்துட்டு. ஓகே, தியாக்கா கண்டுபிடிச்சா சொல்லலாம். மாப்பி என்று சொல்லியிருக்கா. மாப்பி, மாப்பி என்று சொல்லிಇಲ್ಲ. நல்லது இல்லை. ஓகே, பத்னி அவர்கள் சொல்லுங்க. பவி, பவி. ஓகே. நேமிசக்கா? பப்பி. என்ன? பப்பி, பப்பி. சரி, பப்பி பேப்பர் வராது இப்ப. பப்பி, நாய்க்குட்டி. நாய்க்குட்டி பப்பி பேர் பப்பி என்று இருக்குதான். உங்களோட பப்பியா தமிழ் அண்டு இல்லே. நீங்க தமிழுக்கு நில்லுங்க. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அப்பி என்று மரம். தான, தான, தரம், தரம். தரம். ஓகே. பெரம் வந்துட்டுதுல்ல. இல்ல, தரம் வரையில. வேற இல்லையா? வாணி அவர்கள் சொல்லுங்க. நீங்க என்ன பரவி. பரவி. ஓகே. இன்னும் இருக்க வாணி அவர்கள் சொல்லிடுறாங்க. எனக்கு இருக்கு இன்னும். பணம். பணம் சொல்லிட்டார். சொல்லிட்டேன். ஓகே. சொல்லலாமா நானும்? பொருங்க வாரம். இந்த உடன்படி வாரம் சொல்லுங்க. நேவிசக்கா? மாரதம் இருக்கா? ஐயோ, இல்ல இல்ல, அந்த மாவில நீங்க இந்த மாவு சொல்லுங்க. மாரதம் வேற எல்லா சொல்லும் சொன்னா நான் இருக்கிறேன். விளங்கல. பத்னி அவர்கள் சொல்லுங்க. பிரமா, பிரமா. ஓகே. பிறவி, பிறவி, பிறவி. தியாகா சொல்லுங்க. சரோஜன். தியாகா சொல்லுங்க. பிறவி என்று ஒன்று இருக்கா? பிறவி. பிறவி என்று இல்ல. சரோஜினி அக்கா சொல்லுங்க. மாரம். மாரம். ஓகே. லோஜினி சொல்லுங்க. இப்ப சொல்லி போட்டோம். பதம் சொன்னவியா? பதம், பதம் சொல்லல. இல்ல, பதம் சொல்லல. இல்ல சொல்ல இல்ல. நான் ஓகே, திருப்பியும் லோஜினிக்கு இன்னொரு சந்தர்ப்பம். மானம், மானம். ஓகே. இல்ல இல்ல, சொல்லல. நானும் சொல்லியாச்சு போல. மானம் சொல்லல. மாவன்னா 3 சொல்லி நானம் என்ன மானம்.
மானம் வந்துட்டாரு சொன்னது போல இருக்குது மானம். இல்ல இல்ல நான் வரையில நான் எல்லாம் பிரமாணம் சொல்லி இருக்கிறேன் போல. பிரமாணம் வந்தது மானம் சொல்லல. சரி. ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. தனம் தனமா? தனம் என்ன தனம் அர்த்தம்? தானம் இல்ல அது என்ன? தனம் இருக்கு, தனம்னு சொல்லி நானாலே இல்ல. ஜெயாக்கா தப்பி 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 வந்துடுது, தப்பி வந்துடுது. பத்னியவர்கள் சொல்லுங்க. அதுதானே மற்றாளுக்கு நேமிசாக்கா, நான் சொல்ல இல்ல. சிவமணியர்கள், இல்ல இல்ல வாணியவர்கள், பரம் வந்துடுது. பெரம் வந்துடுது. மாவியல் மாவியல் சரோஜினி ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. பரவி வந்துடுது. வந்துடுது. பரவி வந்தது. நான் சொன்னேன். இது இப்ப நான் வந்தேன். இப்ப நான் சொன்னா இதண்டிவீங்க, என்னடா இப்படி சொல்றீங்களேண்டு. ஆனா இன்னொன்று வச்சிருக்கிறேன். தரணம் ஒன்று இருக்கு. தரணம் தானரானா. ஓ தரணம் இருக்கு. ஓகே. தரணம் ஓகே. வேற தரம் தரம் தவி சொன்னவியா தவி தவி கிவி எல்லாம் தவி வந்துடுது. தவி தவியோட இன்னொரு எழுத்த சொல்லி சொல்லுங்க, கூட சொல்லி. தவிப்பு இல்ல இப்ப பூனை இல்லையே. தவி பரவியா தவி அங்கால தவி மாறம் தவிப்பி இல்ல. தவி அபிமானமா? தவிர. தவிர இப்ப அத தவிர ரெண்டு பேரும் தவிர. தவிர. ஓ தவி. அது இன்னொரு சொல்லி இருக்கு. தவிர இப்ப மாதம் சொன்னீங்க தானே? மாதம் அதோட ரெண்டு இடத்த முன்னுக்கு சேருங்க. பதவி பிரமாதம் பிரமாதம். பிரமாதம் வருது. பிரமாதம். அது வந்துட்டு வேற. முதல் ஒரு ஆள் யாருன்னு சொன்னீங்க? விரதம் சொன்னீங்க தானே? அத இன்னொரு எழுத்த ரெண்டாவது எழுத்த மாத்தி சொல்லுங்க. ரெண்டாவது விதம் 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 வீணா தானம் இல்ல, அது வந்துட்டுது. விதரம். விதரம். விதரம்ண்டா பிளப்பு. விதரம். விரதம் இல்ல, விதரம். விதரம். இன்னும் ஒன்று இருக்கு. நான் சொன்னேன் இன்னொன்று இருக்குது. தரணம். யார் தரணம் சொன்னால்? நான் தான். அதுக்கு முன்னுக்கு ஒரு எழுத்த போட்டு சொல்லுங்க. முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு எழுத்து போடுங்க. தரணம்டா மாவிரதம். விரணம் இதர. ஒரு எழுத்து, ஒரு எழுத்து. பீனா வானா வானா இல்ல இதுல. மாதரம் மாவன் மாவன் தான் நான் சொன்னேனா? இல்ல இல்ல மாதரணும் இல்ல இல்ல. நேவிசக்கா சொன்ன மாதிரி கிடக்கு. சொல்லுங்க. மாதவமா? இல்ல இல்ல, தரணம்னு சொன்னவர். அதுக்கு முதல் ஒரு எழுத்து போட்டு சொல்லுங்க. விதரணம் விதரணம் விதரணம். ஜெயாக்கா சொல்லிருங்க. விதரணம். விரதம். விதரணம்டா கொடை. கொடைய. ஆஹா. இன்னொன்று சொல்லட்டா? மாணவி. ஒரு தரம் சொல்லி இல்ல. மாணவி ஒரு தரம் சொல்லி இல்ல. ஓகே. அத கடந்த வழியா உள்ளது சொல்லி மாதவி சொன்னது மாணவி சொல்லுதான். மாவனாவை சொன்னோன்னே மாவனாவே எடுக்க இல்ல போங்க. இந்த மாவனாவின் தம்மையும் விட ரெண்டு பேரையும் மாவனாவ சொன்னதால வாணி சிரிக்க சிரிக்க எனக்கு நான் சொல்லக்கூடாது ரோசம் ரோசம் வந்துச்சு. அதால நான் மாணவி ரோச நேரம் இருக்குன்றீங்க. லோகினியும் வரையில போல. ஓ இனி சரோஜினி அக்கா, அதுக்கு அப்புறம் லோஜினி. சரோஜினி அக்கா, உங்களுக்குரிய சொல் வந்து அவரை பாருங்க. பருதி மண்டலம். தி பானா டீனா தீனா. பருதி மண்டலம். மூன்று சொல்லி என்ன? மண்டலம். வானா டீனாவா? ஓ டீனா. பரிதி. இந்த பாரிக்கு வர்ற தீனா தானே? ஓமா. போடாங்க.
ஓகே. சொல்றேன். பரிதி பரிதி, மண்டலம் மண்டலம், பரி பரி, திரி திரி, திரி ஓம், பதி பதி, மதி மதி, மண் மண், மெலம் மெலம், பலம் பலம், பண்டம் பண்டம், மடம் மடம், படம் படம், திடம் திடம், படலம் படலம், பண் பண். சரி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு சொற்கட்டுக்க 2, 3, 4, 5, எல்லாத்தையும் 6, சொல்லிட்டாவே 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14 சொல்லுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் 2 சொல்றது என்னட்ட கிடக்குது. யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சொல்லலாமா இருந்தாலும்? ஆரம் சொல்லு. நம்ம 2 சொல்லுன்றபடியே ஆரம் தெரிஞ்சாக்கள் சொல்லு. நான் சொல்லவா? நான் ஒன்று சொல்றேன், மண்டபம். ஐயோ, நான் மதி என்று சொல்றேன். மதி ஓகே, பொறுமை வரேன். மதி மதி சொல்லிட்டேன். பொறுமை வரேன். மண்டபம் மதிதான் வாணி சொன்னவா, சொன்னது, மதி. மதி சொன்னது ஜியாக்கா. ஓகே, வேற யாரும் வச்சிருக்கீங்களா? மரி நான் மரி சொல்றேன். மானா ரீனா மரி அது அதான் அவர் சொன்னவர். மதி. ஆறு மதிதான ஜியாக்கா சொல்றது. என்ன சொன்னவா? நான் மரி சொல்றேன். மானா ரீனா வாணிமோகன் தான் மண்டபம் சொன்னவா. ஓ, அவ சொல்லிட்டா. அது ஓகே, அது போட்டுட்டேன். ஓகே, மற்ற வேற யாரும் வச்சிருக்கீங்களா? ரோஜினி சொல்லிப்பா. மடலம் மடலம் வந்து படலம் மடலம் தான். மடலம் படலம் வந்து மடலம் வரையில. ஓகே, பதி 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 என்று சொல்லிடு. பதிக்கு பதி வந்துட்டுது வந்து. பதி வந்துட்டது. நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. திண்மம். திண்மம். மானா இல்லையே. அது இருக்கு. ஓ, இருக்கு திண்மம். மானா இருக்கு. மானா இருக்கு. திண்மம். இது திண்மம். ஓகே, திண்மம் இருக்கு. வேற திண்டம் திண்டம் வருமா? இல்ல, திண்டம் இல்ல. இன்னொன்று நான் வச்சுக்கிறேன், திலம். திலம் மட்டும் வச்சிருக்கிறேன், பரமதரியா. இருக்கு, திலமண்டு இருக்குது. ஓ, இல்லாமோ? திலம். ஈனா லானா மன்னா திலம். ஏண்டா என்ன? நான் எழுதியல நான் இருக்கு. சரி, நன்றி. திலமண்டு எழுதி வச்சுக்கிறேன். அதன் அர்த்தத்தை எழுத பதிமாமன் சொல்லிடு. இந்த அப்போதான் சொன்னேன் தானே, அந்த பவண்டா என்னன்னு கட்டுனீங்க தானே. பானா பானா ஓ, பவண்டா சொன்னா அந்த 60 ஆண்டுகள் இருக்குல்ல கூட அந்த சைவ இதுல அந்த 60 ஆண்டுக்கு முறை அந்த வாரது அந்த இது அது யுகங்கள். ஒரு யுகம் வந்து 60 ஆண்டுக்கு பிறகு இல்ல வாரன்னு சொல்றது. ஆ. அதுல 8வது ஆண்டு பவ. ஆஹா. 8வது அந்த 60 ஆண்டுல 8ஆம் ஆண்டு வந்து பவ என்ற பேர்ல வருது. அது சமஸ்கிருத பேர்ல தான் இருக்கலாம். சமஸ்கிருதம் தான். ஏன்டா எல்லாத்துக்கும் பாவ வாரது. சமஸ்கிருத பேர் தான் இந்த 60 ஆண்டுன்னு சொல்லி கூட அந்த 60 பேரும் போட்டிருக்கு. அந்த 60 ஆண்டும் அதுல பவன்றது 8ஆம் ஆண்டுன்னு இருக்கு. பதிமம் சொல்லிடு. பதிமம் ஓ, பதிமம். பதிமம். நான் வரி சொல்றேன். வரி ஓகே, சரி சொல்லி. வரி வந்ததா? பரி வந்தது. பரி பதி முதல் வரி வானாரீனா வானாரீனா வானாங்க வானாங்க இருக்கு. மண்டலம் அம்மாவன வர இல்ல. இல்லாம அழுகிடாதான் இருக்க. ஓகே, எல்லாம் சரி. நீ லோஜினி நிக்கிறீங்களா? லோஜினி நீங்க தான் கடைசியா ஓடி வாங்க. மற்ற இதுன்னு வாங்க. ரோஜினி நிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம். 3 துளி என்ன? ஆமாம். ஜான ஜாவண்ணா கல்யாண. ஓ ஜாவன்னா 3 துளி தான் என்ன? 3 சொல்லி நானா அப்ப இந்த 3 சொல்லி நான் மண்டபத்துக்கு. ஓகே, லோஜினி. என்னட்ட 24 சொல்லு கிடக்கு. பாப்போம் யாரு. சரிங்க.
ஓகே, சொல்லுங்க பாப்போம். லோஜினி லோஜினி கல் சொல்லுங்க. கல் பல் பல் மெல்லண்டும் இருக்கா? ஓ மல் மண் பண் சொல்லுங்க பாருங்க. பெ- பண் மற்ற என்ன சொன்னீங்க? கண் கண் கண். ஓகே மண் பண் கண். ஓகே. ஓகே. படம் மடம் கடம். கடம். ஓகே. வடத்துக்கு வானா வடத்துக்கு வானா இல்ல படம் காண, படம் காண. மடம் கடம். ஓ, அடுத்தது மண்டபம் மண்டபம் மகம் மகம் பகம் பகம் கல்யாணம் கல்யாணம் மணம் மணம் பணம் பணம் கணம் பணம். ஓகே. மடல் மடல். ஓகே. கடல் கடல். ஓகே. பகல் கணங்க சொல்லி பகலா? கடல் ஓகே, கடல் பகல். ஓகே பகல். அவ்வளவுதான் நான் எழுதியிருக்கேன். சரி, மற்றே கொஞ்சம் விட்டு வைங்க. 1 2 3 4 5 நிறைய 6 சொற்கள் 7 8 இருந்தது. 9 10 11 12 நிறைய 13 பத்தொன்பது. 14 15 17 17 18 19. ஓகே 19. நீங்க ரெக்கார்ட சொன்ன சொல்லுங்க ஒருக்கா. எனக்கு சொற்கள் வந்து சரி. சொல்லுங்க. கல் கல்யாணம் பண் மண் கடம் கணம் கண் மற்றது மகம் மண்டபம் மடம் மல் மணம் மடல் பகல் படம் பணம் மற்றது பகம் கடல். அவ்வளவுதானே? நிறைய சொல்லு. ஓகே. இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. உண்டு என்னத்த காபம் சொல்லுவோம். பாப்போம். இருக்கு இருக்கு காபம் இன்னும் இருக்கு. ஓகே. அடுத்தது சிவமணி அவர்கள் சொல்லுங்க. கபடம் கபடம் கபடம். ஓகே கபடம். மற்றது யார்? நேவிசக்கா சொல்லுங்க. பகல் பகல் அவர் பகல் சொல்லுங்க. வந்துடுது. பகல் வந்துட்டா. சொல்லுங்க. ஐயோ பத்மி அவர்கள் சொல்லுங்க. சரோஜினி கண்டம் கண்டம் கண்டம். ஓகே கண்டம் வந்தது தானே. பண்டம் வரையில வரையில அது வேற இல்ல. ஐயோ, நான் குறிச்சு மற்றது வச்சிருக்கேன். சரோஜினி ஜெயாக்கா பாருங்க. ஜெயாக்கா சொல்லுங்க. கமம் கானமானம் என்ன கமம் கமம். ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. பண்டம் பண்டம் அவர் சொல்ல இல்லையா? பண்டம் 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 இல்ல சொல்ல இல்லை. ஓகே. பண்டம் எல்லாம் நான் குறிச்சுதான் வச்சிருக்கிறேன். லோஜினி இருந்தா சொல்லுங்க. யாகம் யாகம். ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க திருப்பி. கடபம் கடபம். கடபம் கடபம் வருதுன்னு சொல்லி இல்லையா? கடபம் கடபம் கடபம். கடபம் சொல்லியாச்சு. ஜெயாக்கா சொல்லுங்க. கடம் கடம் சொல்லியாச்சு. இல்ல கடம் வரை இல்ல மடம் தான். இல்ல மூண்டும் அவ மூண்டும் சொன்னவ. ஓ கடம் படம் மடம் இது ஒரு சொல். பத்மினி அவர்கள் சொல்லுங்க. அதுதானே கண் சொன்னவாவோ. ஓ கண் சொன்னவ. கண் மண் பண் மூண்டும் சொன்னவ. நேவிசக்கா யோசிக்கிறார். எல்லாம் வந்துட்டு சிவமணி அவர்கள் பகடம் பகடம் பகடம். பகடம் பகடம். ஓகே பகடம். வாணியவர்கள் கண்படல். கண்படல். ஓகே கண்படல். ஓகே மடல் வேற இனி யாரும் இருந்தா சொல்லுங்க. ஒவ்வொரு தடவை மனம் தியான சொல்லுது மனம் சொல்லியாச்சு. மனம் வந்துட்டுது. மனம் ஜாமண்டு வருமா? ஜாவென்ன ஜாம் மனம் வரை இல்ல ஜாம் வரும். ஜாம் இருக்கும். மனம் வரை இல்ல தெரிஞ்சு இல்ல மனம் இல்ல நான் வெட்டி இருக்கிறேன். வெட்டி ஓ மனம் வந்துடுது. பணம் மனம் எல்லாம் அவ சொல்லிட்டா. அவவே யாகம் யாகம் கண் யாகம் மடல் தெரியாது. வருந்தானே கண் மடல் உண்டு. இப்ப செண்டு அவ சொல்லி இருந்தவா கண் படல் உண்டு. நான் ஒரு சொல்லவா? மடல் உண்டு சொல்றேன். ஜெயமல நான் ஒரு சொல்லவா? சொல்லவா? சொல்லுங்க. மயானம். மஜா நானா இருக்கேன்.
மற்ற ரெண்டு சொல்லி நானா ரெண்டு சொல்லி நானா வரும் மயானத்துக்கு நானாதான் வரும். ஆனா ரெண்டு சொல்லி ரெண்டு சொல்லி நானாதான் வரும் மயானம் மயானம் இல்ல மயானம் யாகம் இருக்கு, யாகம். யாகம் சொல்லிட்டாவ சொல்லு. யாகம் இப்ப சொன்னவ திருப்பி வேற யாரும் இருந்தா சொல்லுங்க கமாண்டு வருமா கமா 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 இல்ல தனிய ரெண்டு தரம் வரணும் ஒன்று வராது ஓ ஓ என்னோட ரெண்டு சொல்லு பட்டாம கிடாக்கு நீங்க சொன்னீங்களோ தெரியல 2-3 சொல்லு கிடாக்கு கணம் கணம் மகம் வந்ததா மகம் பணம் வந்துடுது மகம் மகம் மகமும் வந்துட்டு வந்துடுது வந்துட்டுதா ஐயோ. வேற என்ன இருக்கு உங்களோட வாய்க்கு ஒன்று இருக்கு ம்? உங்களோட வாய்க்குல இருக்கு எல்லாட்ட வாய்க்குலயும் அது வந்துட்டுது. கல் வந்தது. கல் வந்து கல் வந்ததா மல்லிதான் சொன்னவ கல் சொன்ன பல் 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 வந்து பல் சொன்னது. விட்டேன் ஓ பல்லு வந்து பல் பல்லெல்லாம் சொல்லிட்டாவே இப்ப கடல் சொன்னீங்களா யாரும் ஓ ஓ கடல் வந்துட்டு கடல் மடல் எல்லாம் படல் எல்லாம் கடல் மடல் பாடல் அவதானே எல்லாம் தடல் கூட எல்லாம் சொல்லி கொடு போட்டான் அதானே, எல்லாம் correct ஆ வந்துட்டுது. மண்டம் சொன்னீங்களா மண்டம் ஓ இப்ப சிவமணி சிவமணி அக்கா மண்டம் சொல்லுவாங்க. சொன்னீங்க என்ன கண்டம் பண்டம் மண்டம் மண்டபம் எல்லாம் வந்துட்டு இவ்வளவுதான் சரி நாங்கள் இன்னைக்கு கூட்டுவோம் எல்லாரையும் முடிஞ்சது தானே நான் தான் கடைசி இன்றைக்கு கண்டம் சொல்லு. நான் தான் கடைசியா இல்ல நிகழ்ச்சிகளுக்கு வேற இல்லையோ சில அதான் நான் வரேன். நான் இருந்தா இன்னைக்கு இவற்ற வேலை பார்த்தேன் இந்த சின்ன 4-5 இல்லை குறைவுண்டைக்கு என்னால எல்லாரும் தான் நாங்கள் தான் ஒர்க்க தானே இருக்கிறாரு குட்டி பையன். சிவமணி அவர்கள்லாம் முதல் வருவார்கள் அதை எப்படி தெரியும்? அதானே முன்னுக்கு எல்லாரும் முன்னுக்கு சொல்லி புள்ளிதானே தெரியாது. அதோட மிச்சம் எல்லாம் சொன்னீங்கள் தானே ஆனா அதுல எத்தனை புள்ளி எல்லாம் தெரியாத என்ன சொற்கள் எழுத்துக்கள் தலைமுறைலாம் சொன்னவே பிறகு உங்க தடல் உடலா சொன்ன ஆனால் பத்மினி அண்ணியோட நானே சொல்லுவோம் வார சொல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. தம் தம் இல்ல, அதான் அதான் இனிமேல் வாணிமோன் சொல்லிட்டாங்க தம்மா வெட்டட்டுமா வேண்டாமா அங்க ஒருவர் மாவுல நிப்பாரு தொங்கி கொண்டு. என்னையா என்ன பேசுறீங்க இல்ல இல்ல ஒருவர் சொல்றேன். ஓகே இன்னைக்கு மாதவம் மாதவம் வெற்றியாளர் யாருன்னு சொல்லுங்க சிவமணி சிவமணி அக்கா. சிவமணி. அக்காதான் அவதான் 61 புள்ளிகளோட இன்றைக்கு முதலிடத்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவமணிக்கு வாழ்த்துக்கள் 67 புள்ளிகள். 2ஆம் இடத்தில் வாணி அவர்கள் 47 புள்ளிகள். வாழ்த்துக்கள் 3ஆம் இடத்தில் பத்மினி அவர்கள் 45 புள்ளிகள். அட கடவுளே, இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம். 4ஆம் இடத்தில் யாரு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். கடைசியா வந்து ரோஜினி அவர்கள் 37 புள்ளிகளோட 4ஆம் இடத்துல நிக்கிறேன். பரவாயில்ல, நம்பவே முடியல. சரோஜினி அக்கா நான் 34 புள்ளிகளோட நிக்கிறேன். ஆறு நேவிசக்கா 30 புள்ளிகளோட நிக்கிறேன். நான் சொன்ன நான் தான் கடைசியில போயிட்டு இல்ல ஜெயாக்கா 27 புள்ளிகளோட நிக்கிறேன். ஐயோ இன்னும் பரவாயில்ல. செல்வியார்கள் அவருடையில போயிட்டார் 25 புள்ளிகளோட நிற்கிறார். நேவிஸ் அவர்கள் அவர் 30. அப்புறம் சரோஜினி எவ்வளவு? 34. 34. எழுத்துகள்ல அவாக்கு கொஞ்சம் இது டவுட் இருக்கு. நானா எல்லாம் வித்தியாசம். நாங்க கீழ்படிக்கு போயிட்டோம். நீங்க முதலாவதுல சொன்னா தானே முன்னுக்கு வரீங்க. முதல்ல இதுக்கு நீங்க 9 தான் எடுத்துருக்கீங்க. அது 3 புள்ளி தான். மற்றதெல்லாம் இருக்குங்க. அடுத்த கீழே 2 பேர் நிக்கிறேன் தானே அக்னிகா அம்மாவும் தரும். அது 2 தான் நான் சொன்ன 2 20 2 பேருக்கும் 20 புள்ளிகளோட கண்டுபிடிச்சிட்டே கட்டிக்காரன். சிவமணி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. சிவமணி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். 60 புள்ளிகளை தொட்டு இன்று முன்னிலையில் இருக்கும் எங்கள் சிவமணி அவர்களுக்கு அன்பான பாராட்டு. ஆனத்தலை தன்மான சிங்கி சிவமணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவமணி அது அவர்களுக்கு. சிவமணி அவர்கள் சாதாரணம். அவர் வந்து கடைசியா வந்தா தான் ஆச்சரியம். முதலாவது இடத்தை தொட்ட சிவமணி அவர்களுக்கும் சத்தம் இல்லாம இருங்கப்பா. முதலாவது இடத்தை தொட்ட சிவமணி அவர்களுக்கும் 2வது இடத்தை தட்டி பறித்து கொண்ட வாணி 3வது யார் சொன்னீங்க?
பத்மினி அவர்கள் அவர்களுக்கும் உதைத்து உதைத்து வாங்கிய பத்மினி அவர் அவர்கள். இன்றைக்கு ஒன்றும் முதலாவது பதில் சொல்லிட்டார் மூன்றுக்கும். அதான் ஒன்றும் அவருக்கு தெரியாது, கிடைச்சது ஒன்றும் 10 புள்ளி. தெரியாது என்று சொல்லி முன்னணியில் 3வது இடத்தை தட்டிக்கொண்ட பத்மினி அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி வண்டி 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 வண்டி. நீங்க வந்து குழம்பி போட்டீங்க சின்ன குட்டி பார்த்து கொடுத்த சின்ன குட்டிக்கும் அம்மாவை பதண்ட விட்டதுக்கும் அவருக்கு வாழ்த்து. அத்வீகனுக்கும் நன்றி, அம்மாவை விளையாட விட்ட குட்டிக்கும். அவருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரு. சிரிச்ச முகம் அமைப்பாவும் குட்டி. பத்மினியோட சிறப்பை சிரிப்பை பார்த்தீங்களா? பெரிய அது அண்ணன் அமிர்தன் மாதிரி தான் கொஞ்சம் பார்த்தோம். எங்களை கொஞ்சம் குட்டி குட்டி பாப்பம் பத்மினி சொல்லுங்க, அம்மா சொல்லணும் சொல்லப்படாது சொல்லி பாப்பம் செல்லம் எங்க பாப்பம் பாப்பம். அதான் அழுகுறாரு போல தம் 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 தம்னு சொல்லி செல்லமணி ஓமன் சொல்லுங்க பாக்கலையா சிரிச்சு காட்டிடுங்க. செல்லமணி பல்லு வந்துடுதா இல்லையா? பல்லு வரையில வரப்போகுது போல உமிஞ்சு கொண்டிருக்கிறான் வாய வாய பள்ளி வரப்போதோ இன்னும் முதலியா அது வரையக்க இருக்குது உங்களுக்கு அலுப்பு. கொஞ்சம் அழுது ஊத்தி ஒவ்வொரு பல்லும் வரையக்கல என்ன செய்யணும்? ஒரு வெள்ளம் இருப்பது இல்ல அழுவின வந்த கூட அந்த பல்லு முதல் வரைக்க சரியா லைட்டா வேதனையா கடிச்சு கடிச்சு இருக்கும். கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் கடிச்சு கொண்டு எல்லாத்தையும் பேக்ல வச்சுக்கீங்க. அண்ணாங்க பல்லு வந்துட்டுது ஒருவருக்கு இல்ல இல்ல எல்லாம் 5 மாசம் 6 மாசம் தானே இப்ப என்ன 6வது மாசம் 13ஆம் நம்பர் தானோ. எல்லாம் சிரிப்பு இருக்கு. பாக்குறீங்க என்னதான் எங்களுக்கு முன்னொரு பேர பிள்ளை வர போகுது, காயாண்ட தம்பியோடு வர போகுது. அப்படியோ? ஓ தம்பி, வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். அப்ப பாட்டியம்மாக்கு வேலை இன்னும் கூட போகுது. அவ லீவ் எடுத்து அப்படி நிக்கிற பிள்ளைல சொல்லிதான் பாப்பா என்ன நடக்குதுன்னு. எங்களுக்கும் எங்களுடைய மகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. ஓ வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லா பேர குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. சரி, மிக்க நன்றி. சொல் விளையாட்டு சொல் தேட நிறைவுக்கு வருகின்றது. சோப்படு ஜெயமலை நான் கோவம் கடைசியா வந்து